இன்னைக்கு என்ன படம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு ஜர்னர். அதுவுமே ஒரு வுமன் சென்ட்ரிக்க பேஸ் பண்ணி வந்த ஒரு படம் தான். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது அ ஹீரோயின் வந்து தன்னோட பையனோட வந்து ஒரு குற்றம் செஞ்சாங்கன்னு சொல்லி ஜெயில்ல வந்து இருக்காங்க. அவங்க ஒரு சிறை தண்டனைக்கு அப்புறம் ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. அப்ப ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வராங்க. இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் பிரச்சனைகள் சந்திச்சாங்க, இவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடிஞ்சுச்சா? அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த படம். இந்த படம் அ மலையாளத்தில வெளிவந்து தமிழ் டப்பிங்ல நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் தான் பாலன் தி பாய். இந்த படத்த பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ஒரு முக்கியமான தகவல நான் சொல்லிர்றேன். ஆக்சுவலா இந்த படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸோட டைரக்டர் தான் சிதம்பரம் இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ரைட்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரோமாஞ்சம் அண்ட் ஆவேசம். இந்த படம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த படத்தோட ரைட்டர் தான் இந்த படத்தோட கதைய ரைட் பண்ணது. இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பைய பூர்த்தி செஞ்சாங்களா இல்லையான்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, இந்த படத்த பொறுத்தளவு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு கதையோட ஒன்றி போகுது. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஸ்லோவா சுத்தி சுத்தி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். பட் அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அதை அப்படியே டேக்கிள் பண்ணி அப்படியே நம்ம மாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். பட் கிளைமேக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை, ஒரு லாஜிக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இந்த கிளைமாக்ஸை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். பட் எனக்கு அது தனிப்பட்ட முறையில் இந்த கிளைமாக்ஸ் எனக்கு பெரிய லெவல்ல ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை. படத்தை பார்த்து நீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு நார்மலான ஒரு செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஆவரேஜான ஒரு செகண்ட் ஹாஃப். பட் கிளைமாக்ஸை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு தடவை பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.